ஓகே கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா நம்ம புது கேம் உருவாகியிருக்கோம். அந்த புது கேம் பேர் வந்து ப்ராஜெக்ட் தமிழகம் உருவாகியிருக்கோம். இது வந்து என்னன்னா ரோப்ளக்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டை ஒரு பேஸ் பண்ணி ஒரு கேம் உருவாக்கினா எப்படி இருக்கும்னு சொல்லி பண்ணேன். சரி, இந்த கேம் அவ்வளோ ஹிட் ஆகாது எனக்கு அவ்வளோவா தெரிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பண்ணதே அவ்வளோ சொதப்பெல்லாம் தான் பண்ணி வச்சுருப்பேன். ஏதோ எனக்கு நான் 2 கேம் 3 கேம் வேறு செஞ்சிட்ருக்கேன் ரோப்ளக்ஸில். அது வேற ஒரு பெரிய விஷயம். என்ன கேம்னா சிமுலேட்டர் கேம் தான். அந்த 2வது கேம் வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த சுமாரான ஒரு கேம் தான் செஞ்சுருக்கேன். தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான். நீங்களும் விளையாடலாம். இதில் என்னென்ன பேஸ் பண்ணி ஐடியா பண்ணேன்னா, சரி கோயில் வைக்கலாம்னு சொல்லிட்டு 2வது நாள் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட் நாள் வந்து சுமாராக தான் பண்ணி வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி இப்படி பார்த்துருந்தேன். இந்த இடத்துல கம்மிங் ஜோன் அந்த மாரிலாம் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து ஒரு ஹைவே வரப்போகுது. ஹைவே இல்லை, நிறையா இடத்த சிட்டிலாம் ஜாயின் பண்ணணும் இந்த இடம். ஓகேவா? சரி, என்ன பண்ணேன்னு பார்த்தா இங்கே இடத்துல சும்மா எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். எல்லாரும் நீங்கள் பார்க்குறது 100 பேராக இருந்தாலும் அந்த 100 பேருக்காச்சும் இந்த விஷயம் தெரியட்டும்னு சொல்லிட்டு தான் அந்த கேம் உருவாக்குறேன். எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபரும் இல்லை, அவ்வளோ வியூஸும் போகிறதில்ல. போனாலும் 1000 ரூபா தான் போகும், 1000 வியூ தான் போகும். அது கூடயும் அவ்வளோவா யாரும் லைக் பண்ண மாட்டாங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அந்த 100 பேரில் ஒருத்தங்களாச்சும் கமெண்ட் பண்ணுவாங்களே, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? இப்போதைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நிறையா ட்ரெயிலர் ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இங்கே ட்ரீலாம் வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா ட்ரீ இங்கே வச்சுட்டு இருந்தேன். டே 3 வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸ்னா, நம்ம ஒரு டெம்பிள் உருவாக்கியிருக்கோம். நான் டெம்பிள் இப்போயே உருவாக்கிட்டேன். இப்போ டெம்பிளை கொஞ்ச நேரத்தில் வச்சு காட்டுறேன். இப்போதைக்கு இங்கே சும்மா டெவலப்பிங்களோட ஃபிக்ஸிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். அது சும்மா தான் பண்ணிட்டு இருப்பேன் பைத்தியக்காரத்தனமா. சரின்னு சொல்லிட்டு கோடிங் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இந்த காரு ஒரு மாதிரியா இருந்தான்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கார் மேலே நின்றா சாவு அடிச்சிடுது. அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ளிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, இப்போதைக்கு எங்கடா ஸ்பான் பண்ணால் வேறு எங்கேயாச்சும் ஏதோ காட்டுக்குள்ளே ஸ்பான் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். காட்டுக்குள்ளனா வேறு தூரத்தில் எங்கேயும் ஸ்பான் ஆகிடுது. சரி, ஸ்பானர் தேடுன்னா ஒரு ஸ்பானரையும் காணும். இந்த ஸ்பானர்னு ஒரு ஆப்ஷனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சத்தியமாக இங்கே கண்ணு தெரியலையா, எனக்கு என்ன தெரிலன்னு தெரில. ஆனால் சத்தியமாக ஸ்பானரே இங்கே தெரில, எனக்கு கண்ணு சத்தியமாக தெரில. சரி, இங்கே பாட்டு ஏதோ அட்டாச்மெண்ட் அது மாதிரி இருந்துச்சு. குரூப்பு லாக்கு அப்படிலாம் இருந்துச்சு. சரி, மெட்டீரியலில் பார்ப்போம். பார்த்தா மெட்டீரியல்னா அந்த ட்ரெயினருக்கு எனக்கு தெரியும், அது நல்லா சொல்கிறேன். சரி, என்னடா பிளான் பார்த்தேன். சரி, என்னடா இது இங்கிட்ட பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக இங்கே எதுவுமே இல்லை, அந்த ஸ்பானர் ஆப்ஷனே இல்லை. சரி, இம்போர்ட்டில் ஒன்றுமே இல்லை. பார்த்தா இம்போர்ட்னா 3D மாடலு இம்போர்ட் பண்ணுவாங்கல்ல பிளெண்டர்லேருந்து, அதோடது. சரி, ஜியோமெட்ரிக் கிளிக் பண்ணால் ஒன்றுமே நடக்கல. சரி, விண்டோஸில் போய்ட்டு நம்ம டூல் பாக்ஸ் சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு தேர்னேன். சரி, வந்துடும் நினச்சி பார்த்தா கார் ஸ்பானர் வந்துச்சு. வேற காரெல்லாம் கேட்ட சொல்லிட்டு பிளேயர் ஸ்பானர்னு அடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பயும் சரி வந்துடும், கன்ஃபார்மாக வந்துடும் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா திரும்பி காரு கீழே பார்த்தா மனுஷங்க நினைக்கிறானுங்க, ரோப்ளாக்ஸ் பிளேயர்ஸ் என்பிசி. ஐயோ சொல்லிட்டு ஸ்பானுன்னு அடிக்கலாம் சொல்லி ஸ்பானுன்னு அடித்தேன். சரி, இப்போ வந்துடும் நான் நம்பிக்கையில் அடித்தேன். கரெக்டாக வந்துருச்சு. பார்த்தா ஸ்பான் செக் பண்ணிருந்துச்சு, பயமாக தான் இருந்துச்சு வைக்கிறதுக்கு. வச்சு பார்ப்போம் சொல்லிட்டு வச்சேன். சரி, டீசலில் டெலிட் பண்ண பார்த்தேன். சரி, வேணாம் உள்ள அறிக்கை வச்சிடலாம் சொல்லிட்டு உள்ள அறிக்கை வச்சுட்டு கீழே நேச்சுரல் கரெக்டாக தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு டே 2வில் வந்து ஸ்பீட் ஏற்றிடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஸ்பீட் ஏற்றிட்டு உங்களுக்கு கேம் பிளே காட்டுறேன்னு சொல்லிட்டு டே 2னா டே 2 தான் இல்லை, டே 2 புரியுது எப்படி சொல்கிறது. நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த ரோப்ளக்ஸ் ஸ்டூடியோ விட்டு வெளியே போயிருப்பேன். ஏன்னா இது 8 ஹவர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். 8 ஹவரையும் கரெக்டாக பிரித்து பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு சும்மாராக காட்டுறேன். இது சும்மா பேசிக்கான கேம் தான். நீங்கள் விளாட்ணும் உள்ளே வந்து மீட்டிங் விளாட்லாம். இது இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கிளப் வைக்க போகிறேன். டான்ஸோ ஆடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த கேம் முடிகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் போகுதுன்னு தெரில. அது 3 நாளில் இவ்வளோ கஷ்டமாகுது. ஏன்னா ஹவர்ஸ் அவ்வளோ டேக் பண்ணுது. நாளைக்கு வேறு ஸ்கூலுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை, நான் அப்படி போயிடுவேன். அதனால் அவ்வளோவா டெவலப் பண்ண முடியாது கேமு. டைம் இருக்கும்போது டெவலப் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து என்னென்னா டே 3 வரைக்கும் தான் போட்டிருக்கேன். டே 4 வந்து நான் டெவலப் பண்ண மாட்டேன், அதுதான் சொல்கிறேன். டே 3க்கு பதிலாக அடுத்த சாட்டர்டே சண்டே வந்து இந்த டெம்பிளை கட்டலன்னு ஒரு ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு மீதி 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அப்போத்தி என்ன பண்ண போகிறேன்னா சும்மா அந்த ஹைவே பில்டிங் சிட்டிஸ் அந்தமாதிரி பண்ணலான்னு பிளானில் இருக்கேன். நான் ஒத்தாள் தான் டெவலப்பர், ஒத்தாள் வேலை தான் பார்த்துட்ருக்கேன். என்னால் அவ்வளோ டெவலப்பர் டீம் இல்லை. சரி, டே 3ல என்ன பிளான் போட்டேன்னா இந்த ரோடு மட்டும் சின்னதாக சொல்லிட்டு பாருனேன். சரி, கார் ஸ்கிப்பில் போய்ட்டு கில்பிரேக் ஸ்ட்ரீட்லேருந்து ஃப்ளிங்காக மாற்றினேன். சரி, ஃப்ளிங் ஒர்க் ஆகும்னு நினச்சி 5 வச்சுட்டு எல்லாத்தையும் சரி கரெக்டாக ஒர்க்கான்னு சொல்லிட்டு ஸ்கிப்ட்டு போயிட்டு திரும்பி ஃப்ளிங் வச்சு எங்கேயும் ஒரு 1 வச்சேன். சரி, ஃப்ளிங்லாம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிங்குக்கு மெயின் என்னென்னா ஃப்ளிங்லாம் இப்போ நம்ம அதை தொட்டோன்னா நம்ம அது பறந்து போயிடுவோம். அதான் அந்த ஃப்ளிங்கு.
ஏன்னா இப்போ காரில் உண்மையான சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா கார் வந்து காரில் இடிச்சோன்னா பறந்து தான் போகும். ஓகேவா, அதுக்கு தான் சொல்கிறேன். சரி கில்லுனா சாவடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நின்றா நல்லா பண்ணேன். பார்த்தா ஃப்ளிங்கே ஆகலை. அது என்னடா இது ஃப்ளிங் ஆகுன்னு சொல்லிட்டு வெறி ஆகிட்டேன். சரி இங்கிட்டையும் சுற்றி பார்ப்போம். எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஸ்பான் பண்ணிவிட்டு டே 3ல் பார்த்துலாம் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனோட எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இந்த டெம்பிளோட கலர்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் ஏதோ சொன்னார் என்கிட்ட, கலர் மாற்றிடுங்க ப்ரோ இல்லை காப்பிரைட் ஏதோ இஷ்யூ சொன்னார். மாற்றிட்டு இருந்தேன். மாற்றிட்டு என்ன பண்ணேன்னா இந்த பக்கம் இருக்கிறதுல அன்குரூப் பண்ணிட்டு எல்லாத்தையும் கலர் மாற்றிட்டு இருந்தேன். சரி டெம்பிள் கலரை மாற்றிட்டு முருகனோட சிலையை வைக்கலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டேன். இது டே 4ஓடது இல்லை, இப்போ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோக்காக. இப்போதைக்கு நான் இந்த ரோட்பாக்ஸ் ஸ்டுடியோக்கு ஒரு கிராஸ் பண்ணுறேன். எப்படின்னா கிராஸ்னால் உங்களுக்கு இது எப்படி டெவலப் பண்ணுறது அந்த மாதிரி. இது வந்து ப்ளகின்னு நிறைய விதமாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கத்தையில் பார்க்குறேன். அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா, பை.